வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் பார்க்குறது A2TECH தமிழ். என் பேர் அப்துல் பாரி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ தரப்புலேருந்து போக்கோ M2 ப்ரோங்கிற ஒரு பட்ஜெட் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரே ஒரு விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தலை தோனியோட பர்த்டே. ஸோ என் சார்பிலேருந்து இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாராச்சும் விஷ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தலை ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிக்கோங்க, விஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் அந்த ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொடுக்குற பெல் பட்டனையும் சேர்த்து எடுத்திங்கன்னா நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே கைஸ், இப்போ இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் கிளாஸ் 5 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ட்ரைகோரில்லா கிளாஸ் அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேக் அண்டு கேமரா பம்ப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது மொத்தம் 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ப்ளூ, இன்னொன்று க்ரீன் அண்ட் க்ரீனர் அண்ட் 2 ஷேட்ஸ் ஆஃப் பிளாக் அப்படிங்கிற மொத்தம் மூணு கலர் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கலர்ஸும் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி 2 டோன் கலர்ஸ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இங்கே வந்து சிமெட்ரிக் டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.67 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எல்சிடி பேனல் அப்படிங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைட் மவுண்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து எந்த விதமான ஹர்ட்ஸும் இங்கே வந்து ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் மென்ஷன் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு 60 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் பேனல் தான். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனோட 720Gங்கிற ஒரு சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஜிபி பார்த்தீங்க அப்படின்னா அட்ரினோட 618ங்கிற ஒரு ஜிபி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு 7 நேனோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமரா பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா குவாட் கேமரா செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைமரின்னு பார்க்கும்போது 48 மெகா பிக்சலுக்கான ஒரு ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சென்சார்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இதோட பிக்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க வித் 190 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட. ஸோ இந்த இமேஜஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்லா வைடாக இருக்குது, ஒரு நல்ல வைட் அப்பேச்சரோட நல்லா கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ. ஸோ இங்கே 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மேக்ரோ சென்சாரை வச்சு கிட்டத்தட்ட 180p 30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபியூச்சரை ஃபஸ்ட்டு இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது நல்ல ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாருக்காச்சும் க்ரியேட்டிவிட்டியான வீடியோஸ்லாம் எடுக்கும்போது இந்த மேக்ரோ சென்சாரில் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப சூப்பராகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் மேக்ரோ சென்சாரில் எடுத்த ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோட்ரேட்ஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து வீடியோஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 4K 30 fps வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAhக்கான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி தீர்ந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 நாள் வரைக்கும் தாங்கும். அப்படியே 1.5 நாள் தீர்ந்து போனாலும் இங்கே வந்து 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ஸ். இந்த ரேம் வேரியன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் கொடுக்குற சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா இசட் ஷாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வைப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் இருக்கிற நார்மல் வைப்ரேட்டரோட இது ரொம்ப வித்தியாசமாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து வைப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 2x2 MIMO WiFi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீமோனா வேணும் ஒன்றும் இல்லை, மல்டிபிள் இன்புட் அண்ட் மல்டிபிள் அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து இந்த வைஃபை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சமயத்தில் மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் எல்லாம் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கேமர்ஸ்க்கெலாம் விளையாடும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும்
அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரியல்மி 6 ப்ரோவோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோன் ரியல்மி 6 ப்ரோவோட நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட் பற்றி வருவோம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 ரேம் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 4GB ரேம் 64GB அண்டு 6GB ரேம் 64GB, இன்னொன்று 6GB ரேம் 128GB. இந்த ஃபோனோட ப்ரைஸ் 4GB ரேம் 64GB கிட்டத்தட்ட 13,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 6GB ரேம் 64GB வந்து 14,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 6GB ரேம் 128GB பார்த்தீங்க அப்படின்னா 16,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வேரியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் ரொம்பவே நல்ல ஃபோன் சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸ் வேரியண்ட்டுக்கு இதுதான் நம்பர் 1 ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வாங்க மாட்டேன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபோன் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஸோ உங்களை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு காசு தான் முக்கியம், எனக்கு வந்து பட்ஜெட் ஃபோனாக இருக்கணும், ஸோ எனக்கு வந்து நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வேணும், நல்ல கேமராவோட வேணும், நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல கேமிங்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஸோ பாய். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். பாய்.